அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ஓட்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுல் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த பவுலில் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் ஆனது 7 டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் பதிலாக நீங்கள் நார்மல் ஓட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் டைம் ஆகும். இன்ஸ்டன்ட் ஓட்ஸ்னால் நம்மளுக்கு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். 7 ஸ்பூன் அளவு ஓட்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்பூனில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பானது நான் சேர்த்ததுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் இருக்குது பார்த்தீங்களா, அது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். ஏன் உப்பு சேர்த்தேன் அப்படின்னா, ஸ்வீட்டோட உப்பு சேர்க்கும்போது நம்மளுக்கு ஸ்வீட்டோட அளவு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக தெரியும். அதுக்காக தான் நான் உப்பு சேர்த்தேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல கொதிக்கிற சுடு தண்ணியானது 250 ml அளவு நான் இப்போ இதோட சேர்த்துச்சு. இப்போ இதை எல்லாத்தையுமே இந்த ஓட்ஸில் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு கெட்டியாக வேணுமா தண்ணியாக வேணுமா அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த 250 ml அளவு தண்ணியானது இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, அதேமாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது. கரெக்டான கன்சிஸ்டன்ட்டில் நம்மளுக்கு இந்த ஓட்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஓட்ஸ் ஆனது கலக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் மூடிப்பட்டு அப்படியே நம்ம விட்டுடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ தண்ணி மாதிரி இருந்துச்சு, இப்போ 5 நிமிஷத்தில் எவ்வளோ கெட்டியாகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓட்ஸ் இந்த பதத்தில் இருக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக தண்ணியாக வேணுங்க, நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு செம்ம சூப்பரான ஈஸியான 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஓட்ஸ் மீல் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ஓட்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.